இன்னைக்கு நான் அந்த அப்நார்மல் லாஸ் கான்செப்ட் எடுக்கிறேன். பாருங்க. அப்நார்மல் லாஸ்னா என்ன வஷிதா? அப்நார்மல் லாஸ். வஷிதா, அப்நார்மல் லாஸ்னா என்னடா அர்த்தம்? எக்ஸ்பெக்டட் லாஸை விட அதிகமாக இருந்ததுன்னா. சூப்பர். நார்மல் லாஸ்னா என்னடா? ம் மினிமம் வேஸ்டேஜ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த ஓவரால் அண்டர்ஸ்டாண்ட். வஷிதாக்கு வஷிதா, நீங்க என்ன பண்ணுங்க செல்லம். இப்போ நான் ஒரு சாப்டர் பண்ண நீங்க அப்படியே கோத்ரூ பண்ணிடுவாங்க மற்ற சம்ஸ் கூட. ஓகேவா? அப்ப அந்த எந்த சம்ஸ்லாம் இப்போ நம்ம போடுறோமோ உங்களுக்கு ஆல்ரெடி அந்த சம் தான் நீங்களே கிளாஸ்ல போட்டுடுங்க. ஸோ தட் இஸ் ஒன் வே ஆஃப் ரிவிஷன். ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஸ்மால் ஃபைன் டியூனிங் தான் வஷிதா யூ ரெக்வயர். அதர்வைஸ் யூ ஆர் pretty கான்ஃபிடென்ட். லாஸ் ஆஃப் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட். ரெண்டு லாஸ் இருக்கு கண்ணா. நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ் இருக்கு. நார்மல் லாஸ்ன்றது இப்போ ஒரு பால் பாக்கெட், ஆவின் பாக்கெட் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிராப் விழுறது இல்ல, அது நார்மல் லாஸ். புரியுதா? ஒரு லாரியில பால் லாரிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இது பண்றாங்க. ஸ்பீட் பிரேக்கர் வருது, பெருசா ஒரு இது மாதிரி வருது. ஸ்ரீசரண், குட் ஈவினிங் கண்ணா. ஸ்ரீசரண், இப்பதான் கண்ணா லாஸ் அண்ட் லாஸ் ஆஃப் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். நார்மல் லாஸ், அப்நார்மல் லாஸ். ஓகே. நார்மல் லாஸ்ன்றது இப்போ நீங்க பால் பாக்கெட் கட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிராப் கீழே விழுதுல, அதை அவாய்ட் பண்ண முடியாது. இல்ல ஒரு எண்ணெய் பாட்டில்லேருந்து எண்ணெய் சட்டியில கொட்டுறீங்க, ஒரு டிராப் விழுது, அதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. நார்மல் லாஸ். கரெக்டா? அப்நார்மல் லாஸ்ன்றது மாதவரத்துலேருந்து மாதவரத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து அந்த பால் கேனை வந்து தூக்கிட்டு போறாங்க. லாரியில, அந்த பால் வண்டியில ஜர்க் ஆகுது. ஹைவேஸ்ல ஏறுறான், இறங்குறான். ஸ்பீட் பிரேக் வருது, ரோடு சரியில்லை மெட்ரோனால. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் வழியறது சிந்தி வழிஞ்சு திடீர்னு ஒரு இதுவே கீழே கொட்டிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்நார்மல் லாஸ். அப்நார்மல் லாஸை என்னால் அவாய்ட் பண்ண முடியும், நார்மல் லாஸ் அவாய்ட் பண்ண முடியாது. எழுதிக்கிறீங்களா? நோட் எடுத்துக்கோங்களேன் எல்லாரும். இது மட்டும் எழுதிக்கோங்க. சிம்பிளா எழுதிக்கோங்க. The loss of goods which occurs. வஷிதா, நீங்களும் எழுதிக்கோங்க கண்ணா, எம்சிக்யூல வரும் இது. The loss of goods which occurs during the inherent natures of the goods involved is referred as normal loss.
நார்மல் லாஸ் இஸ் அன் அன்அவாய்டபிள் லாஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் பார்ட் ஆஃப் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இது அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? ஆ, குட். ஷிவானி, ம், விஷிதா எழுதிட்டீங்களா? குட். அப்நார்மல் லாஸ் எழுதிக்கோங்க. அப்நார்மல் லாஸ் ஆஃப் கூட்ஸ் ஆர் தோஸ் கூட்ஸ் which are avoidable in nature. Such loss is not to be considered as a part of cost of goods sold. ஒண்ணு நார்மல் லாஸ் வரும் ஸ்ரீச்சரன், இல்ல அப்நார்மல் லாஸ் வருங்கண்ணா எம்சிக்யூல. Goods pilfered, goods stolen, goods lost by fire, other natural calamities or examples எழுதிக்கோங்க. ஆ, ஓகே. கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட். ஸ்ரீச்சரன், கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட்னா என்னக்கண்ணா? எனி ஐடியா? கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட் அப்படின்னா? வெரி குட், சூப்பர் ஸ்ரீச்சரன். ஒரு கன்சைனர் பிளேஸ்லேருந்து கன்சைனி பிளேஸ்க்கு எடுத்துட்டு போகும்போது நடுவுல ஹோல்ட் ஆயிடுத்து, லாரியே ஆக்சிடென்ட் ஆயிடுத்துன்னா அது பேர் கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட். ஓகேவா? அப்நார்மல் லாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் கன்சைனிஸ் ப்ரெமிசஸ், கன்சைனிக்கு ரீச் ஆயிடுத்து, கன்சைனியோட சைட் வந்துட்டதுக்கு அப்புறம் ஃபயர்ல எரிஞ்சு போய் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அப்நார்மல் லாஸ் ஆஃப் கூட்ஸ் இன் கன்சைனிஸ் ப்ரெமிசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க வஷிதா, அந்த கொஸ்டின் படிங்க வஷிதா. ம், 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 ம். படிங்க படிங்க.
இந்த சம்முக்கும் இந்த சம்முக்கும் என்னன்னா, இப்போ ஸ்டெப் ஒன் கூட்ஸ் சென்ட் அண்ட் கன்சைன்மெண்ட் எவ்வளோ சிவானி? ம். மொத்தமா வேல்யூ எவ்வளோ வரும்? 5 இல்ல மொத்த வேல்யூ எவ்வளோ வரும்? நேத்திக்கு நம்ம ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ ஸ்டெப் ஃபோர் ஸ்டெப் ஃபைவ் போட்டோம்ல ஸ்ரீச்சரன். அதே மாதிரி இந்த சம்முக்கு போடுங்க பார்க்கலாம். நீங்க வஷிதா சிவானி இந்த இன்சூரன்ஸ் கிளைம்லாம் விட்டுடுங்க. ஸ்டெப் ஒன் கூட்ஸ் சென்ட் டு கன்சைன்மெண்ட் எவ்வளோ, கன்சைனரோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, கன்சைனியோட கமிஷன் எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, அது மட்டும் எழுதுங்க பார்க்கலாம். லாஸ்ட் அதெல்லாம் விட்டுருங்க. எழுதி அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. பெரிய சம்மா இருந்ததுன்னா அந்த எல்லாமே நம்மளுக்கு தெரியாம இருக்காது. ஒரு விஷயமா ரெண்டு விஷயமா தெரியாம இருக்கும். தெரிஞ்ச விஷயத்துல எழுதிருங்க. அப்ப தெரியாத விஷயம் தான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அதையும் ஈஸியா கிராக் பண்ணிடுவோம். சரியா? செம்ம பார்த்த உடனே கொஞ்சம் பயந்துராதீங்க. நீங்க எல்லாம் பயப்பட மாட்டீங்க. பட் சில பேர் கொஞ்சம் பயப்படுறாங்கன்ற மாதிரிலாம் ஃபீட்பேக் வருது. அதனால கேக்குறேன். சொல்றேன். அது போட்டுருங்க. அதை டிஸ்போஸ் பண்ணிடுவேன்.
வெரி குட் ஸ்ரீசரண், சூப்பர். இதெல்லாம் நீங்க கரெக்டா அப்டேட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்ரீசரண், வெரி குட். ஸோ அன்சோல்டு கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த அப்நார்மல் லாஸ்க்கு கிடைக்கிற வேல்யூ இருக்குல்ல அதை மைனஸ் பண்ணிக்கணும். ஒரே நிமிஷம் ஸ்ரீ. சிவானி முடிச்சிட்டாங்களா? சிவானி கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி பிக்கப் பண்ணிக்கோங்க சிவானினா. ம். வெரி குட். ஆ ஆ ம். குட் சிவானி. குட். ஸோ இப்போ இது முடிச்சிட்டோமா? இப்போ இந்த பார்ட் ஆஃப் இட்டுக்கு மட்டும் நம்ம எஃபெக்ட் கொடுக்கணும். இதோ இதுக்கு மட்டும் அது சொல்லித்தரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்நார்மல் லாஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஒரு கேஜி வந்து 40 ரூபா. ஓகேவா? எவ்வளோ அப்நார்மல் லாஸ்? 500 kgs அப்நார்மல் லாஸ். ஸோ ஒரு கேஜிக்கு 40 ரூபா, டோட்டலாக எவ்வளோ? 5000 kg அமைச்சிருக்காங்க. கன்சைனரோட எக்ஸ்பென்சஸ் 5000. அப்போ எப்படி பண்ணணும்னா கேஜிஸ் ருபீஸ் நல்லா பார்த்துக்கோங்க. 5000 kgக்கு 2,05,000னா 500 kgக்கு எவ்வளோ? அப்போ 500 into 2,05,000 divided by 5,000. புரியுதா? 20,500. புரியுதா? அதுதான் அப்நார்மல் லாஸோட வேல்யூ. இந்த அப்நார்மல் லாஸ் என்ன பண்ணணும்னா வேல்யூ ஆஃப் ஸ்டாக் இருக்கு இல்லையா, இது நான் சொல்லித்தரேன். க்ளோசிங் ஸ்டாக் இப்போ மொத்தமா 5000 பேருக்கு அதுல எவ்வளவு செல் பண்ணிருக்காங்க? அவங்க 3000 செல் பண்ணிருக்காங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 2000 இருக்குமா? கரெக்டா? 2000 இருக்கும். அந்த 2000த்துல 500 போயிடுச்சு. அப்நார்மல் லாஸ் தான். 25, அதாவது இப்படி வரும். இது போடுறேன் கால்குலேஷன் ஆஃப் ரிமைனிங் ஸ்டாக். ஸ்டாக் மட்டும் போடுறேன். ஸ்டாக் ஃபர்ஸ்ட் டோட்டல் கூட்ஸ் சென்ட் டு கன்சைனர் 5000. கேஜிஸ்ல ஃபர்ஸ்ட் போடுறேன் 5000 லெஸ் abnormal loss 500 less normal loss. ஸ்ரீச்சரா நல்லா கவனிச்சுக்கோங்க கண்ணா. சிவானி, நிஷிதா, ஃபர்ஸ்ட் இது கேஜிஸ் ஃபர்ஸ்ட் போட்டு முடிச்சிடறேன். அப்புறம் வேல்யூக்கு வரேன். ஓகே? அப்புறம் 25 kg நார்மல் லாஸ். இல்ல சேல்ஸ் எவ்வளவு போயிருக்கு ஸ்ரீச்சரன்? சேல்ஸ் எவ்வளவு கேஜி வித்திருக்காங்க? வேல்யூ கேஜிஸ்ல ஒரு கேஜிக்கு 64 ரூபாய். எவ்வளவு கேஜிஸ் வித்திருக்காங்க? கேஜிஸ் ஆஃப் டீ குவாண்டிட்டி கேட்குறேன்.
क्वेश्चन இல்லையா உங்ககிட்ட? இதோ क्वेश्चन இல்ல படி. 3000 கண்ணா, 3000 kgs of tea. ஓகேவா? 3000. So this minus this minus this minus this. அப்போ 1475 kg இன்னும் விக்காம இருக்கு in terms of kgs. புரியுதா? இப்போ இதோட வேல்யூ பார்க்கலாமா? வேல்யூ வந்து ஒன்னொன்னா பார்க்கலாம். 5000 kgs ஓடது இவ்வளோ 2 lakhs. அதோட நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் கன்சைனர் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிடுவோம். ஸோ 2,05,000 கரெக்டா? 500 அப்நார்மல் லாஸ் ஓடது எவ்வளோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு? 20,500. நார்மல் லாஸ்க்கு வேல்யூ எப்பவுமே போட மாட்டோம். ஸோ 0. புரியுதா? அப்போ இங்க பாருங்க, இந்த சேல்ஸ் குவான்டிட்டியில மட்டும் தான் காமிக்கணுமே தவிர வேல்யூல வராது. ஏன் வேல்யூல வராதுன்னா ப்ரொபோர்ஷனேட்டா நம்ம கண்டுபிடிப்போம். புரியுதா? ப்ரொபோர்ஷனேட்டா we will do the calculation. இப்போ இங்க இதோட சேர்த்து என்ன பண்ணணும்னா வேல்யூக்கு less consignee expenses. Consignee expenses 1000. Sorry kana, add consignee expenses 1000. So 1475 இது this plus this. ஏன் இதை இங்க ஆட் பண்றோம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க கன்சைனர் எண்ட்ல கன்சைனிக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதனால 1475 இக்கு 1,85,500. சாரி, டோட்டல் வேல்யூ வந்து 1,85,500. புரியுதா? இது வந்து இது தனியா போடுறேன், தனியா போடுறேன். கன்ஃபியூஸ் ஆகும். இது 1,85,500 கிடைக்கிறது. இப்ப நல்லா பாத்துக்கோங்க. கால்குலேஷன் எப்படி வரும்னா kgs rupees 5,000 minus 25 abnormal loss மட்டும் எடுத்துக்கணும். ஓகேவா? அதுலேருந்து மைனஸ் சாரி நார்மல் லாஸ் அப்நார்மல் லாஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். 4475க்கு 1,85,500னா அப்போ 1475க்கு எவ்வளோ? So this into this divided by this. ஓகேவா? 61,142.4 0.46 61,142.46. புரிஞ்சுதா உங்களுக்கு? இது இந்த கேஜி தனி கால்குலேஷன் போட்டுக்கோங்கண்ணா. வேல்யூக்கு தனி கால்குலேஷன். வேல்யூல நார்மல் லாஸ்க்கு வராது. சேல்ஸ் இங்க எடுத்துக்க மாட்டோம். நம்ம கன்சைனி எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஆட் பேக் பண்ணுவோம். இதுக்கு யாருக்காவது டவுட் இருக்கா? இந்த ஃபார்மேட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்டாக்கு, இது ரிமைனிங் ஸ்டாக்கோட வேல்யூ. புரியுதா வஷிதா? சிவானி, ஸ்ரீச்சரன். ஓகேவா? இது இந்த சம்முக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவேளை இந்த 500 kg ஆஃப் அப்நார்மல் ஸ்டாக் கன்சைனர் அனுப்பும் போதே இங்க ப்ராப்ளமா எடுத்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த ப்ராப்ளம் ஆனது கன்சைனி கையில வந்ததுக்கு அப்புறம் கோடவுன்ல வந்ததுக்கு அப்புறம் திருடு போயிடுச்சு அப்படின்னா எப்படி சினாரியோ சொல்றாங்க. அதுக்கு இந்த சினாரியோ நம்பர் 2.
என்ன சேஞ்ச் வர்ஷிதா? வர்ஷிதா என்ன சேஞ்சா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கேஜி இங்க டிடெக்ட் பண்ண வேணான்றீங்க அப்நார்மல் லாஸ்ல இப்படி சொல்றீங்களா? அதாவது இங்க பண்ண வேணான்றீங்களா? அப்படி சொன்னீங்கன்னா அதான் கரெக்ட். அதானே மீன் பண்ணீங்க. ஓகே, இப்ப பாருங்க கண்ணா, இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா கூட்ஸ் ரிசீவ் பை கன்சைன் எவ்வளோ 2,05,000 அது ஆஸ் யூஷுவல். அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்பென்சஸ் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் கேரேஜ்க்கு மட்டும்தான் எடுத்துக்கணும். ஓகே, 1000 rupees ஆகும். இது கிடையாது. ஸோ 2,06,000 வந்துடுது. புரியுதா? ஸோ இங்க பாருங்க, அவன் சொல்றான் அந்த 500ன்ற அந்த அப்நார்மல் எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் தான் நம்ம வேல்யூவேஷன் பண்ண போறோம். ஸோ 20,703 valuation of abnormal loss. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம் பார்த்துக்கோங்க. வேல்யூவேஷன் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக் என்ன? அதே தான் இங்க 1475 இருக்குல்ல, அதே தான் இங்க போடணும். this into this divided by this. So 61,075. புரியுதா உங்களுக்கு? இங்க வந்து அந்த 500 எடுத்துக்கணும் இதுக்கு க்ளோசிங் ஸ்டாக்குக்கு ஃபுல்லா எடுத்துக்கணும். இங்க அப்நார்மல் ஸ்டாக் லெஸ் பண்ணிக்கணும். இங்க அப்நார்மல் ஸ்டாக்கு வரவே வராது, ஏன்னா கன்சைனரோட எண்ட்ல அது போய் மூவ் ஆயிடுச்சு. அதனால 2 lakh 6 lakhல தான் நம்ம வந்து இந்த வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கை கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் இது முடிங்க, அடுத்தது அதை முடிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது இது புரியுறதா? ஸ்ரீசரனுக்கு, வர்ஷிதாக்ஷி, சிவானிக்கு இது புரியுறதா இந்த பாட்டு? ஓகே, ஸ்ரீசரனுக்கு ஓகே. இந்த பார்ட் புரியுறதா? க்ளோசிங் ஸ்டாக் தெர் இஸ் இந்த பார்ட். ஃபர்ஸ்ட் கேஜிஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் வேல்யூல அப்நார்மல் லாஸ் லெஸ் பண்ணி அப்புறம் கன்சைன் எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்றது. இது புரியுறதா? ஓகே, இந்த கால்குலேஷன் புரியுறதா? ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் அப்நார்மல் லாஸ் இந்த கால்குலேஷன் இங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிக்கிறது. இங்க அப்நார்மல் லாஸ் காமிக்க மாட்டோம், இங்க அப்நார்மல் லாஸ் டிடக்ட் பண்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும். நான் இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறேன், ஹோம்ஒர்க்கா போடுறீங்களா? அத இல்லஸ்ட்ரேஷன் டூ சர்க்கம்ஸ்டான்சஸ். ஸ்ரீச்சரன், உங்களுக்கு மெஜாரிட்டி பி கிரைட்டீரியா தான் கொடுப்பாங்க கண்ணா. அப்நார்மல் லாஸ்க்கு கன்சைனி பிளேஸ்ல ரீச் ஆகி அவர் எண்ட்ல இருந்து டெஸ்ட் ஆனது தான் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. இன்டர்ல நம்மளுக்கு ஏ கிரைட்டீரியா தான் நிறைய கொடுக்குறாங்க. சிவானிக்கும் வர்ஷிதாக்கும் சொல்றேன். ஓகேவா? நீங்க பாத்துக்கோங்க. ஸோ லாஸ் ஆன் கூட்ஸ்லாம் இங்க என்னன்னு போட்டிருக்கேன், எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட்டுக்கு கன்சைனி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்நார்மல் லாஸ் கன்சைனி பிளேஸ்ல இருந்தோம்னா கன்சைனி எக்ஸ்பென்சஸோட ஃப்ரைட் எடுத்துக்கணும், கன்சைனர் எக்ஸ்பென்சஸும் எடுத்துக்கணும். இது ரெண்டும் டிஃபரன்சஸ். நார்மல் லாஸ் which cannot be prevented, evaporation spillage. Abnormal loss which can be prevented, goods pilfered, goods stolen. புரியுதா? ஓகே, அதே இது இங்க கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அந்த மாதிரி
அங்க பார்த்தாலும் ஓகே, இங்க பார்த்தாலும் ஓகே. எது வேணாலும் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரே நிமிஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் லாஸ்ட் இன் டிரான்சிட் அப்படின்னா கண்டெய்னர் இடத்துலயே அது கன்சைனிக்கு போறதுக்கு முன்னாடியே இருந்ததுன்னா கன்சைனி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கூடாது. கன்சைனி எக்ஸ்பென்சஸ் கன்சைனி கிட்ட வந்து அப்நார்மல் லாஸ் ஆயிடுச்சுன்னா கன்சைனி எக்ஸ்பென்ஸ் பி டேக்கன் ஃபார் வேல்யூவேஷன் ஆஃப் லாஸ். எந்த ஸ்டேஜ்லன்னு பார்த்துக்கோங்க. கன்சைனர்ல மூவ் ஆகி கன்சைனிக்கு வரல அப்படின்னா கன்சைனி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கூடாது. கன்சைனி பிளேஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம்னா கன்சைனி எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கணும். ஓகே 11th சம்மர் ஸ்ரீச்சரன் படிங்க ஸ்ரீச்சரன். Performance. அசோக் என்ன பண்றாரு? இல்ல கன்சைனர் யாரு ஸ்ரீச்சரன்? கன்சைனி யாரு? எவ்வளவு ரூபாய்க்கு வந்து கூட்ஸ் அனுப்பிச்சு விடுறாங்க? ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் பேசலாம். காஸ்ட் பிளஸ் 25% என்ன அர்த்தம்? ₹100 காஸ்டா இருந்தா ஸ்ரீச்சரன், சிவானி, ரஷிதா, நானே 2 சம் தான் டெய்லி எடுக்கிறேன். அந்த 2 சம்மும் நீங்க தரவு பண்ணணும். அந்த 2 சம்லையும் திருப்பி நான் கேட்கும் போது உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ₹100 காஸ்ட்னா ₹25 ப்ராஃபிட். நான் இன்வாய்ஸ் பேசுறதுல ₹125. அதான் மீனிங். புரியுதா? அப்பனா இது இன்வாய்ஸ் பிரைஸ்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? 16,000 இப்படி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதோட காஸ்ட் எவ்வளோ? 12,800 அதோட காஸ்ட். புரியுதா? இதுல இருந்தா எப்பவுமே அந்த ஸ்டாக் ரிசர்வ் கான்செப்ட் வரும். சரியா? ஞாபகம் இருக்கா ஸ்ரீச்சரன்? சொல்லி கொடுத்தேன். சரி ஓகே. இப்போ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இவரு அசோக் அவரோட எக்ஸ்பென்சஸ்? 1500 கரெக்டா? இப்போ ஸ்ரீனிவாஸ் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பில் அக்செப்ட் பண்ணி 16,000 பேர் பில் அக்செப்ட் பண்ணிருக்காரு. அவரோட எக்ஸ்பென்சஸ் ஸ்ரீனிவாஸோட எக்ஸ்பென்சஸ் என்னன்னா ₹300. சேல்ஸ் எவ்வளோன்னா 19,500.
3/4 தான் செல் பண்ணிருக்காராம். அப்போ 1/4 என்ன ஸ்ரீச்சரன்? அன்சோல்ட் ஸ்டாக் கரெக்டா? கரெக்டா? ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/4 இது. அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, சிலது வந்து கிரெடிட்லயும் ஒரு கஸ்டமர் வந்து ஃபெயில் டு பே 400 என்ன பேட் டெப்ட்ஸ். ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. பார்க்கலாமா? வஷிதா நீங்க சம் புரிஞ்சுதா வஷிதா உங்களுக்கு? ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் பாஸ் பண்ண சொல்லிருக்காங்க. சிவானிக்கு புரிஞ்சுதா சம்ம? ஸோ ஜர்னல் என்ட்ரிஸ் பாருங்க. ஐயோ சாரி காஸ்ட் இது. சாரி காஸ்ட். ஸ்ரீவி சாரி. இந்த இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இங்க காஸ்ட்னு கொடுத்துருக்காங்க கவனிக்கலாம். காஸ்ட் வந்து நம்ம இன்வாய்ஸ் பேஸ்ல. ஸோ கூட்ஸ் கன்சைன்மெண்ட் கூட்ஸ் சென்ட் ஆன் கன்சைன்மெண்ட் 20,000 இன்வாய்ஸ் வேல்யூ. ஓகேவா? அடுத்தது இவங்களோட எக்ஸ்பென்சஸ் என்ன? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் வந்து 1500. ஓகேவா? கன்சைனியோட எக்ஸ்பென்சஸ் என்ன? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சைன் எக்ஸ்பென்சஸ் 300. 200 plus 100. ஓகே ஃபோர்த் ஒன் பில்ஸ் ரிசீவபிள் இது பண்ணிருக்காங்க. இப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அசோக் கன்சைனர் அக்கவுண்ட்ல ஒரு பில்ஸ் ரிசீவபிள் ரைஸா இருக்கு. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் அக்கவுண்ட் டெபிட் டு ஸ்ரீனிவாஸ் 16,000 இதுல வந்து எவ்வளவு சேல்ஸ் பண்றாரு? சேல்ஸுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி ஸ்ரீச்சரன்? ஜர்னல் என்ட்ரியோட கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல சேல்ஸ்ல எங்க போடுவீங்க? சூப்பர். அப்போ சேல்ஸுக்கு வந்து எப்படி வரும்னா ஸ்ரீனிவாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சைன்மெண்ட். கரெக்டா? கன்சைன்மெண்ட்ல பை ஸ்ரீனிவாஸ் போட்டு 19,500. கமிஷன் எவ்வளவு ஸ்ரீச்சரன் இதுல? கமிஷன் கண்டுபிடிங்க. ஆன் இன்வாய்ஸ் பிரைஸ். அப்பனா எவ்வளவு வரும்? யோசிங்க கண்ணா. ஆன் கமிஷன் ஆன் த இன்வாய்ஸ் பிரைஸ்னு சொல்றாங்க. $1,600 at cost. அவங்க சொல்றது at invoice price. At 20% on price. ரெண்டு இருக்குங்க. ஒன்னு on invoice priceல ஒன்னு. இன்னொன்னு 20% on the price realized over and above the invoice price. ரெண்டு இருக்கு. நீங்க உங்களோட அப்ரோச் சொல்லுங்க கரெக்டான. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒண்ணா சொல்லுங்க ஸ்டெப் ஸ்டெப்பா. ஃபர்ஸ்ட் அவங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க? 19,500ல 3/4 சேல்ஸ் பண்ணிருக்காங்களா? ஓகே. சோ கமிஷன் பாருங்க ஃபர்ஸ்ட் 19,500ன்றது வந்து
இப்போ goods sent on consignmentல 3/4 of the goods sold இல்லையா? 3/4ன்னா 20,000ல 3/4னா 15,000. 15,000ல கமிஷன் வந்து 10%. ஓகேவா? இன்னொன்னு இன்வாய்ஸ் பிரைஸ், அதாவது இது 19,500, 15,000ன்றது வந்து காஸ்ட். இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன? 4,000. கரெக்டா? 4,000ல 20%. 4,500ல 20%. எவ்வளோ? 900. This plus this 900. 2,400. அவ்வளவுதான். புரியுதா? நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். 3/4 of the goodsல 16,000ல வந்து சாரி 20,000ல 3/4 வந்து 15,000. ஓகேவா? 20,000ல 3/4 15,000. அதுல 10% 1,500. இதுல வந்து 15,000க்கும் 90,500க்கும் டிஃபரன்ஸ் 4,000. அதுல எவ்வளவு பர்சன்டேஜ்? 20% பார்த்தா 900. ஸோ டோட்டலா 2,500 கமிஷன். யாருக்கு இந்த ஒர்க்கிங் சொல்லுங்க. இப்போ இந்த இன்வாய்ஸ் பிரைஸ் காஸ்ட் வரும்போது தான் இந்த கன்ஃபியூஷன் மாதிரி இருக்கும். கன்ஃபியூஷன் கிடையாது, நீங்க போட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். ஓகேவா? இப்போ இதுல நல்லா இது புரியுதா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? 2,400. அப்புறம் கன்சைன்மெண்ட் ஸ்டாக் அக்கவுண்ட் டெபிட் டு கன்சைன்மெண்ட். இப்போ இந்த அன்சோல்டு ஸ்டாக் கால்குலேஷன் சொல்றேன். இப்போ 1/4 சேல் ஆயிடுச்சுன்னா 1/4 சேல் ஆகல. கரெக்டா? அப்போ டிவைடட் பை 4னா எவ்வளோ? 5,000 சேல் ஆகல. ஃப்ரைட்டும் நம்ம ஆட் பண்ணணும். 1,500ல 1/4 375. ஆனா இதுல பாத்தீங்கன்னா 5,000 plus 375 ரெண்டுமே வந்து 5,375. நார்மலா வேல்யூவேஷன் ஆஃப் க்ளோசிங் ஸ்டாக்கு இந்த மாதிரி பண்ணுவோம். இவ்வளோக்கு இந்த மாதிரி இவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், இவ்வளோ ருபீஸ், அப்ப இவ்வளோ அன்சோல்ட் ஸ்டாக்னா பண்ணும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். சரியா? ஸோ திருப்பி ஒரு சொல்லி தரேன் பாருங்க. இது வந்து இந்த 15,000ன்றது 20,000ல 3/4. ஓகேவா? அதுல 10%. இது அந்த 19,500 மைனஸ் 15,900. இது லெஃப்ட் அன்சோல்டு ஸ்டாக் வந்து 20,000ல 1/4. இது 1,500ல 1/4. அவ்வளவுதான். இது 7 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க சிவானியும் வர்ஷிதா. ஓகேவா? இது 7 மார்க்ஸ்ல வந்திருக்கு. டைப் 2 ப்ராப்ளம் 7 மார்க்ஸ். பாத்துக்கோங்க. ஸ்ரீச்சரன் புரியுதா? உங்களுக்கு எது வரும்னு சொல்றேன் ஸ்ரீச்சரன். இந்த ஸ்ரீனிவாஸ் சோல்டு 3/4 கொடுத்துருவாங்க ஸ்ரீச்சரன். ஓகேவா? 16,000 ப்ரொஃபார்மா பிரைஸ்ன்னு கொடுத்துட்டு ஃப்ரைட் மட்டும் கொடுப்பாங்க. calculate the commission அப்படின்னு கொடுப்பாங்க. இல்ல calculate the valuation of unsold stock கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சரியா? so illustrations. so consignment for foundation over ஆயிடுச்சு. ஸ்ரீச்சரா நீங்க இந்த சம்ஸ்லாம் போட்டு பார்த்துருங்க கண்ணா. உங்களுக்கு ஃபைல் அனுப்புறேன். சிவானி வர்ஷிதா நீங்க இந்த சம்ஸ் போட்டு பாருங்க, பேசிக் சம்ஸ்.